ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி சரிதான் பார்க்க போகிறோம். ஒரு ரெசிபி இது உங்களுக்காக. அம்மா தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. தேங்காய் பால் சாதம் பக்குவமாக பண்ணாதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 பெரிய தேங்காவை உடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையால் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணியை அதிகமாக கலந்துடாதீங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு 1க்கு 2 இந்த அளவில் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும். அம்மா 6 கிளாஸ் அரிசி எடுத்திருக்காங்க. அதுக்கு 12 கிளாஸ் நம்ம தேங்காய் பால் அளந்து சேர்த்துருக்கோம். 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ மேலே இந்த மாதிரி நுர வரும்போதே நம்ம அரிசியை சேர்த்துடணும். அதாவது ரசம் இருக்கு இல்லையா, ரசத்தில் கொதி வரும்போது நம்ம கொதி வரக்கூடாது. கொதி வரத்துக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். நுர வரும்போதே நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். வீட்டு அரிசி தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த அரிசியை இதற்கு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 2 விசில் போட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். விசில் போட்டதுமே நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓரத்தில் இருக்க தேங்காய்லாம் சாதத்தோடு கிளறி விடுங்க. தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா உடம்பு வலிக்கு அவ்வளோ நல்லது. வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை செஞ்சு கொடுங்க. உடம்பு வலிலாம் பஞ்சா பறந்து போயிடும். எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சாதான் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பும் தான். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.